வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ட்ரிப் தான் போறேன். என்னடா நீ டைமுக்கே வீடியோ போட மாட்டேங்கிற? அதுதான். ஸோ கொஞ்சம் எடிட் பண்ண வீடியோ எல்லாம் இருந்துச்சு. நீ எடிட் பண்ணல, நீ போடுறதுக்கு லேட் பண்ணிருப்ப அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வாய்ஸே ஓவரே கொடுக்கல. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள நான் எப்படி போறது? ஸோ வீடியோ லைக் பண்ணாம பார்த்துங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மோர் இம்பார்ட்டன்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அது நான் வீடியோவோட பாதியில அவரை கூப்பிட்டு நம்ம பேச போறோம். எப்பயும் போல இந்த வீடியோ ஃபன் கேரண்டி மட்டும் இல்ல, கண்டென்ட் கேரண்டி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. வெல்கம் பேக் டு சம்பவம் கேமிங் 2.0. ஸோ இன்னைக்கு நம்ம பரமக்குடி டு மதுரை ஒரு தரமான ஒரு ட்ரிப்பு தான் ஓட்ட போகிறோம். பரவாயில்ல மக்களே, பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்களேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அது உண்மைதான். ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ ஏறவங்களாம் ஏறிக்கோங்க. இன்னைக்கு பஸ்ஸு நம்ம கண்ட்ரோல் தான். நான் தான் டிரைவரு. நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன்ல. நான் கொஞ்சம் தூரம் போய் தாண்டுறேன். ஹைவேஸ் தொட்டோன்னே அந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பேசஞ்சர் எல்லாரும் ஏறிக்கோங்கப்பா வண்டியில். எப்போ ஏகப்பட்ட இடம் இருக்குது, ஆள் நிற்கிறாங்க, கூட்டம், அதெல்லாம் பார்க்காதீங்க. பஸ்ஸுக்கு மேலே ஏற்றியாச்சும் உங்களை வெற்றிகரமாக உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். இன்னும் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? பார்த்து ஏறிக்கோ, லக்கேஜ் தான் வச்சுக்கோ. இப்போ நம்ம மதுரைக்கு தான் போக போகிறோம். மதுரை பல பலக்குது. கொஞ்சம் பாட்டு போட்டு போகுது. ஓ மதுரை 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 பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்னால அந்த அளவுக்கு பஸ் நிற்காது. பரவாயில்ல மக்களே, நம்மளுக்கு வெற்றிகரமாக ப்ரைவேட் பஸ்லேயும் வேலை கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்பான ஒரு இது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் நல்ல ஒரு கண்டென்ட்டும் கிடச்சிருக்கு. அதை நான் இதில் போடலை. தம்ப்நெயில நான் அதையும் தம்ப்நெயிலே போட்டு காட்ட முடியுமா? இப்போ நம்ம பண்ண போகிறது பேடிஎம் பண்ணுங்க. ஆமாம், பரமக்குடி டோல்கேட்டும் வந்துடுச்சு. வெற்றிகரமாக பேடிஎம் பண்ண போகிறோம். பேடிஎம் பண்ணுங்க. வெற்றிகரமாக பேடிஎம் பண்ணியாச்சு. நீ என்னதான் அது சர்ப்ரைஸ் கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் அவரே பேச சொல்கிறேன். 1 செகண்ட். பொண்ணுங்களா சௌக்கியமா? நான் தான் உங்க கண்டக்டர் கந்தசாமி. அண்ணே வண்டியை பார்த்து ஓட்டுங்க, இல்லைன்னா வண்டி அடிபட்டுரும்ல. எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா ஓடுனா அது நல்லா இருக்கும். ஸோ நம்ம வரதை பத்தி இப்படி பயந்து வர்றோம். ஆமா மக்களே, நம்ம இனிமே ஒரு ஜாலியான ஒரு வைப்போட தான் போக போறோம். ஏன்னா நம்ம கூட கண்டக்டர் வர போறாரு. இப்போ டக்குன்னு ஒரு பாட்டு போடுறேன்னு நம்ம பேசஞ்சர் சொல்லி நம்ம கண்டக்டர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பாட்டு போட சொல்றாரோ அதை பாட்டு தான் நம்ம இப்போ போட போறோம். அவர்கிட்ட போய் பாட்டை மட்டும் கேட்டு வந்துடும். எல்லாரும் அஜினல் வில்ல போடுங்க, அஜினல் வில்ல போட சொல்றேன். அஜினல் வில்ல போடுங்க. நீ கேட்ட பாட்டை நான் போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டிக்கெட் வாங்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னியா? சொல்லியிருப்பேன். சரி, பாட்டை கிடையாது. அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்துச்சு. ஒரு பாட்டை முழுசா கேட்க விடுறாங்களா? அவங்க தான் ரெஸ்ட் வேணுங்கிறாங்க, அவங்களே தான் பாட்டு வேணுங்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளே பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ ரெஸ்ட் எடுக்க பரமக்குடிலேருந்து மதுரைக்கு என்ன இடம் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த மோடும் டிஸ்கிரிப்ஷன் நான் கன்ஃபார்ம் கொடுப்பேன். தேவைன்னா ஏற்றுறவங்க ஏற்றி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பெட்ரோல்லாம் இருக்குது, பெட்ரோல்லாம் இப்போதைக்கு அடிக்க வேணாம். ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே நான் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு, தம்பி இறங்குறவங்களாம் இறங்கிக்கோ, டீ குடிக்கலாம் டீ குடிச்சிக்கோ, ரெஸ்ட்லாம் போய்க்கோ. 1/4 மணி நேரம் பஸ்ஸு ரெஸ்ட்லேயே இருக்கும். ஓகேவா? சரி, ஏறவங்களாம் ஏறிக்கோங்கப்பா. பஸ் எடுக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயாச்சு, பஸ் எடுக்க போகிறோம். ஓகே, ஏறவங்களாம் ஏறிட்டீங்களா? இந்த வரேன், ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்குவோம். அண்ணே டிரைவர் அண்ணே, இருங்கண்ணே, எல்லாரும் ஏத்தாலாம் செக் பண்ணிக்குவோம்.
சார் உங்க பின்னாடி கோட் செட் போடவரே, உங்க பின்னாடி உட்காந்து தம்பி, உங்க பின்னாடி நின்றவங்க எல்லாம் ஓகேவா? தம்பி கம்பியை பிடிச்சு நின்றுக்கோ. அண்ணே ரிவர்ஸ் வா 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 வா. வரலாம். பார்த்து ஓட்டுனேன், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தம்பி தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சா போதும். உனக்கு தெரியும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஸோ மறுபடியும் ஹைவேஸை வந்து பிடிச்சி ஒரு புட்டியில் வந்து நம்ம போக போகிறோம். மறுபடியும் பாட்டு போடலாமா இல்லை பேசிகிட்டே இருக்கலாமா? சரி ஓகே, பேசிகிட்டே இருக்கிறது தான் எனக்கு பெட்டர்னு தோணுது. பிடிக்காமல் போக மாட்டியாடா? நம்மளை நம்பி பஸ்ஸை கொடுத்துருக்காங்களே, மலை மேலெல்லாம் வீடு கட்டிருக்காங்க, நிலச்சரி வந்தால் என்ன ஆகுறது? சரி, இந்த போலீஸ் ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவனை முந்த முடியுதான்னு பார்ப்போம். சரி, முந்தி நம்ம வந்து இப்போ இந்த பஸ்ஸோட ஹை ஸ்பீட் வந்து செக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் 120 வந்து போயிட்டுருக்கு. 130 அவ்வளோதான். எல்லா ட்ரக்கையும் ஓவர்டேக் அடிக்குதான். இந்த ஊருக்குள்ளெல்லாம் போனோன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க அப்புறம். ஸோ அவனும் போயிட்டான். இங்கே தான் ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆம்புலன்ஸை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போகணும். ஓகே, அப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறதா, வீடியோ பார்க்குறோங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் கிட்டத்தட்ட வந்தாச்சு. எங்கடா வந்திருக்குன்னு கேட்குறீங்கன்னா, மதுரைக்குள்ளே வந்தாச்சு. மதுரை ஆரப்பாளையமா மாட்டுத்தாவணியா? ஆரப்பாளையம் இல்லை மாட்டுத்தாவணிக்கே போயிடும். ஃபஸ்ட்டு ஆரப்பாளையத்துக்கு போயிட்டு அடுத்து மாட்டுத்தாவணிக்கே போவோம். இப்போ ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? ஏன்டா பஸ் ஸ்டாண்டே வரல, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி ஆடுறீங்க? பஸ்ஸு கவுல போகுது இப்போ. சரி, அதை விடுங்க, மெதுவாக தான் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பஸ்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு சர்வீஸு. ஏன்னா நம்ம இவனுங்க ஆட்நாட்டத்துக்கு வண்டியை சேத்துல விட்டதுக்கு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சா இன்னும் ரொம்ப இழுத்துக்குமேன்னு சொல்லி நான் வந்து காமிக்காமல் விட்டுட்டேன். ஸோ நம்ம கையால் இன்றைக்கி வந்து நம்ம பஸ்ஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து எவ்வளோ எனக்கு செலவாச்சுன்னு பார்த்தீங்க, கிட்டத்தட்ட எனக்கு 30,000 செலவாச்சு. இந்த பஸ்ஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறோம். ஸோ இதையும் காமிக்க வேணாம், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். வெற்றிகரமாக நம்ம வந்து வண்டியை வந்து கழுவி முடிச்சிட்டோம். மெதுவாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். 30,000 தண்டமாக போகுது. நான் என்னத்த சொல்கிறது? ஏதோ உன் காசு செலவாகிற மாதிரி சொல்றேன். இது கடையோட காசு, உனக்கு என்ன வருது அப்படி செலவு பண்றது? இப்ப வந்து நீ கரெக்டா இருக்கணும்னா நீ பெஸ்ட் டிரைவர்ப்பா, நீ பெரிய ஆளுப்பா. இப்போ ஸ்டேட் தான் டிரைவர் ஒன்றும். ஓகே, அதுதான் ரிவர்ஸ் எடுத்தல, அப்புறம் என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? என் காசு செலவானாலும் கம்பெனி காசு தானே, செலவு தானே ஆகுது, அதுவும் செலவு தானே. சரி, ஆரப்பாளையம். ஸோ இங்கெல்லாம் நிற்க மாட்டேன், நான் வாட்டுக்கு ஒரே ரோடு தான். ஸோ அடுத்தது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நைட் ரைடாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம அந்த பஸ்ஸை வந்து முந்த முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, அவனை முந்தி அவனே போயிட்டேன், இனிமேல் எங்கிட்டு போய் முந்துறது? தள்ளு. ஏன்டா பயப்படுற? சரி, ஆரப்பாளையம் வந்து வெற்றிகரமாக ஆரப்பாளையத்துக்குள்ளே வந்தாச்சு. இறங்குனவங்களாம் இறங்கிக்கப்பா, மாட்டுத்தாவணிலாம் ஏறிக்க. நான் வந்து மாட்டுத்தாவணியும் டிக்கெட் எடுப்பேன். தம்பி டிக்கெட் எடுப்பீல? காசு கொடுத்தா எவனுக்கு வேணா நான் டிக்கெட் தருவேன். இப்போ லஞ்சம் கொடுத்தாலும் வாங்குவியாடா? இப்படி சொல்ல வரல, நீ டிக்கெட் எவன் கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். காசை வாங்கிட்டு நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். ஸோ என்னடா நீ வண்டியை நிறுத்தாமலே போகிற? ஆமாம், பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ என்னடா அது, நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன், பஸ் ஸ்டாண்டை காணோம்னு. அப்போ தான் தெரிஞ்சு நீங்கள் ஆரப்பாளையத்தில் போட வேணாம், மாட்டுத்தாவணிக்கு வந்துடுங்க. ஆரப்பாளையங்கிற மாட்டுத்தாவணிக்கு. சரி டே, நீ சொன்னீலே இந்த யூட்டன் ஏதாச்சும் கரெக்டாக போட்டானா எனக்கு என்னடா தர? 20 தரனே, நீ மட்டும் போட்டு காமி பார்க்கலாமே. இப்போ போடுறேன்டா. குமார் திருப்பிடுறா. யூட்டன் போட்டேன். 10 சப்ஸ்கிரைபர் எப்போ எழுதி தர? மக்களே, அண்ணி யூட்டன் போட்டாரு, எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. ஏன் மானத்தை காப்பாத்துறதுக்கு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க டிரைவர்னே. அதுவும் பார்க்க தாண்டா போகிறோம். சரி மக்களே, அவனுக்காண்டி இல்லைனாலும் நம்ம சேனலுக்காண்டி இந்த வீடியோக்காண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை போட்டிங்கன்னா ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே
நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. தம்பி நீங்கள் போக வேண்டியது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் இங்கே ஒரு யூட்டர்ன் போட்டிருப்பேன். தேவையில்லாத வேலை. தம்பி நீங்கள் போக வேண்டியது ஆரப்பாளையம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆரப்பாளையத்தில் தான் எங்கே நிப்பாட்டுறது? மேட்டுப்பாளையம் மாட்டுத்தாவணில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே இறங்குறவங்க இறங்கிக்கலாம். ஓகேவா? நான் இங்கே வந்து நிப்பாட்டுற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வெளியிலே சில பேர் இறங்குவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவனுங்களை இறக்கி விட்டுறலாமான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தம்பி ஒல்லின் ராஜாஜி ஹாஸ்பிட்டலு இறங்குறவன் இறங்கிக்க, உனக்கு தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து உள்ளே போயிட்டேன், எங்கே நிப்பாட்டுறதுன்னு ஒரு இதுவும் எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவனும் இறங்கலையா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இறங்குவியா? அப்போ அங்கேயே நொட்டுவோம். வாங்க அங்கே போய் நொட்டுவோமா? சரி வாங்க. இப்போ வந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஸோ நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நான் போடுறேன். இதுக்குள்ளே மட்டும் நான் ஒரு 2x மட்டும் போட்டுறேன் மக்களே. ஸோ சாரி 2x போடுறதுக்கு. வெற்றிகரமாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கண்டக்டர் கந்தசாமி, நீயாச்சும் ஒழுங்கா தேடுறா. இப்பயாச்சும் ஆளுங்களை நிப்பாட்ட இடம் கிடைக்குதான்னு பாரு. பார்க்க தானே போகிறேன், நீ பார்க்குறியா நான் பார்க்குறியான்னு. சரி விடுங்க மக்களே, அவங்க கூட போட்டி வச்சது போதும். ஃபஸ்ட்டு இவங்களை இறக்கி விடணும். நான் இப்போ இங்கே போய் இறக்கி விடுறது அந்த கண்டுபிடிச்சிட்ட மக்களே. ஸோ இப்படி போயிட்டு யூட்டர்ன் போட்டு வரலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? இப்படி வரவே கூடாது. இது ஒரு ஒன் வே. கண்டுபிடிச்சது நான். சரி நீயே கண்டுபிடிச்சான்னு வச்சுக்குவோம். சூப்பராக கூப்பிட்டு வந்துருக்கடா. மறுபடியும் நம்ம போய் அங்கிட்டு சுற்றி ஸோ அங்கே ரெட் கலரில் ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா? இப்படி ஒரு பஸ் இப்படி ஒரு போகணும். ஸோ நம்ம அந்த சைடில் போய் வருவோம். அதை காமிக்கலாமா வேணாமா? அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் வந்து அதை காமிக்கிறதா ஐடியாவில். அதை வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டு உடனே நான் உங்களுக்கு அதையும் போட்டுறேன் மக்களே. தம்பி கண்டக்டர் கந்தசாமி, இதோட 3வது யூட்டர்ன்பா. 10 சப்ஸ்கிரைபர் 20 மாறுமா? அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும். ஸோ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போய் நான் பேசஞ்சர் இறக்கி விட்டு இந்த வீடியோ வெற்றிகரமாக வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கும். ஸோ யாரு கூட? கண்டக்டர் கந்தசாமி கூட. ஸோ மக்களே, எனக்கும் டிரைவர் கூட பேசுனதும் உங்க கூட பேசுனதும் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. தம்பி இறங்கவங்க இறங்கிக்கோ. அடுத்து தேவகோட்டை டு மதுரை ட்ரிப்ல அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன். ஐயோ உளறிச்சு. வாய் இருக்கேடா நார வாய் பயலே, உனக்கு யாரா வாய் திறன்னு சொல்ல சொன்னா? சரி சரி விடுங்க மக்களே, அவன் கிடக்குறான். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் நான் உங்கள் கபி. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட வரேன். பாய் பாய் மக்களே.